ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்ட போகிறேன். பாப்பா ஸ்கூல் ஓப்பன் பண்ணி 3 டேஸ் லீவு போட்டாங்க. அதனால் கண்டினியூஸாக நான் என்ன வந்துட்டு லஞ்ச் கொடுத்தேன் அப்படின்றத சொல்ல முடியலை. இன்றைக்கி தான் பாப்பா 3 டேஸ்க்கு அப்புறம் ஸ்கூல் போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச மல்லி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல். சரிங்களா, நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன், ஒரே சாப்பாடை வந்து நான் பெரும்பாலும் கொடுத்து விடுறதில்ல. 2 சாதம் செஞ்சு கொடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் அது 2வது என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கும் கொடுத்தாச்சு. சரிங்களா, இன்றைக்கி அதான் வந்துட்டு பாப்பா கேட்டாங்க. அவங்க ஏதாவது ஒன்று கேட்பாங்க. மல்லி சாதம் செய்வான்னு கேட்டேன், சரின்னு சொன்னாங்க. நானாக தான் எக்ஸ்ட்ராவாக தேங்காய் சாதம் செஞ்சு கொடுத்தேன். மேக்ஸிமம் நான் தயிர் சாதம் தான் வச்சு விடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு தயிர் இல்லை அப்படின்றதுனால தேங்காய் சாப்பாடு வந்து செஞ்சு கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, வழக்கம் போல் நட்ஸு. இன்றைக்கி ஒரு பனானா கொடுத்து விடுறேன். சரிங்களா, ஏதாவது ஃப்ரூட்ஸு கொடுத்து விடலாம், அப்படி இல்லை அப்படின்னா பயறு கொடுத்து விடலான்னு சொன்னேன். இன்றைக்கி வந்துட்டு நான் பாப்பாவுக்கு வாழைப்பழம் கொடுத்து விடுறேங்க. இதுதான் இன்றைக்கோடைய பாப்பாவுடைய லன்ச் ரொட்டீன். இதுதான் மல்லி சாதம், தேங்காய் சாதங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி பாப்பா லன்ச் ரெடி ஆகிடுச்சு. பாப்பா சாப்பிட்டுட்ருக்குறாங்க. நம்ம இப்போ பேக் பண்ணிடலாம். சரிங்களா, அப்படியே பேக் பண்ணி வச்சிட்டோம்னா ஓவர். இது வந்து பாப்பாவுடைய பழைய லஞ்ச் பாக்ஸ் தான். புதுசு நாங்கள் ஒன்றும் எடுக்கலைங்க, ஆல்ரெடி இருக்கிறதுனால. ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ வச்சிடலாம். சரி பாப்பா. வேறு ஃப்ரூட்ஸ் கேட்பாங்க. மாதுளம்பழம், ஆப்பிள் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வச்சு விடுவோம். இன்றைக்கி பனானா இருந்தது, அதனால் பனானா வச்சு விட்டாச்சு. க்ளோஸ் பண்ணியாச்சு. பனானாவும் ஒரு ஓரமாக பாருங்கள் வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் டவல். இப்போ நம்ம வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டோம்னா லஞ்ச் பேக் ரெடி. அவ்வளோதாங்க, லஞ்ச் பேக் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியும் பிடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூலாக இருந்ததில்ல, சாட்டர்டே. இன்னும் எதுவும் சர்க்குலர் வரல. இப்போதைக்கு பாப்பா ரெடி ஆகிட்டாங்க ஸ்கூலுக்கு. பாய் நண்பர்களே, இது மாதிரி டெய்லி வந்துட்டு நான் என்ன வந்து லஞ்ச் கொடுத்து விட்றேன் அப்படின்றத வீடியோவாக போடுறேன். உங்கள் குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் போகிறதா இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி லன்ச்சு ரொட்டீன் போடுறேன். என்னென்ன ரெசிபீஸ்னால் நிறைய பேர் வந்துட்டு டவுட்டாக இருக்குது, நீங்கள் என்னென்னலாம் கொடுத்து விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் டெய்லி வந்துட்டு நான் என்ன கொடுத்து விட்றேன் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, பாய்.